முக்கிய செய்திகள். வணக்கம். தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு சென்றுள்ள நிலையில் ஓட்டுநர் இல்லாத தானியங்கி காரில் பயணித்த வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பகிர்ந்துள்ளார். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டனில் பதக்கம் வென்ற துளசிமதி மனிஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகிலும் பாலியல் சீண்டல்கள் உள்ளன என்றும் யாருடைய பெயரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை என்று நடிகை ராதிகா பேட்டி அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. நாடு முழுக்க கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டன. இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் ஆம்னி பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக காலை தகவல் வெளியானது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுகுமேடு பேரூராட்சிக்கு உட்பட்ட கோடியூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைகள் தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் ரூபாய் 18 லட்சம் நிதியில் புதிய வகுப்பறைகளை விஜய் வசந்த் எம்பி திறந்து வைத்தார். போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலன் சார்ந்த 7 முக்கிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பஸ்களில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து சாதாரண நாட்களில் பயணம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் பயணிகளை தேர்வு செய்து ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. வாழை திரைப்படத்தை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு தன் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். சோழவந்தான் ரயில்வே பாலத்தில் அடிக்கடி விபத்து நடப்பதால் வேகத்தடை அமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாநில கல்வி குறித்த அவதூறு பேச்சுக்கு ஆளுநர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பாலியல் புகார் விவகாரத்தில் முன்னணி நடிகர் நடிகைகள் மௌனத்தை கலைக்க வேண்டும் என்று நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு போலீஸ்காரர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயம் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல் என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். உலகம் முழுவதும் விஜயின் கோட் படம் கிட்டத்தட்ட 5000 திரைகளில் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாபர் சேட் மேல்முறையீட்டு மனுவை விரைந்து விசாரிப்பது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் முடிவெடுப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பொன்முடி வழக்கில் கூடுதல் சாட்சிகளை விசாரிக்க கூடுதல் அவகாசம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாலான சிலைகளை வைக்க அனுமதிக்கக்கூடாது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து 11 துறைகள் இணைந்து இன்று ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் NLC நிறுவனம் என்று ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கத்தை ஒழிப்பதில் கவனம் செலுத்துங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். நீதிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசுக்கு அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று புசி ஆனந்த் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை 11,743 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக நடிகர் அர்ஜுன் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1983ஆம் ஆண்டு இந்தியா ஒருநாள் உலகக் கோப்பையை வென்ற அணியின் வீரர் கீர்த்தி ஆசாத்தின் மனைவி பூனம் இன்று திடீரென காலமானார். பாரா ஒலிம்பிக் 2024 மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் வெள்ளி வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு பிரதமர், முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வில்வித்தையில் பதக்கம் வென்ற முதல் கர்ப்பிணி பெண் என்ற சாதனையை கிரிங்ஹாம் ஜோடி படைத்தது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,360 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,670 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.